மணிதான் காவ்யா ஹியர். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து எனக்கு ரிப்பீட்டடா வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல வந்து இந்த ஆஸ்ட்ரோ டாக்கோட ஆட் வந்து வந்துட்டே இருந்துச்சு. பெட்டரா வந்து ஃப்ரீ ஆஸ்ட்ரோ டாக்கு இங்க நிறைய சீரியல் ஆக்டர்ஸ்லாம் அதுக்கு ஆட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆக்ட்ரஸ் நான் இப்போ ரீசெண்டாக அந்த அமலா பால் கூட அதுக்கு ஆட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்து நிறைய இந்த ஆஸ்ட்ரோ டாக்குக்கு ஆட் வந்துட்டே இருந்தது. அது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. பட் ஆஸ்ட்ரோ டாக் வந்து இந்த ரிப்பீட்டடா ஆட் வந்துட்டே இருந்தது. இப்போ எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரோ டாக் ஒரு ஆஸ்ட்ராலஜி இந்த இதுலலாம் ஜோஷியம் பார்க்கறதுலாம் நம்ம கூட ஃபியூச்சரை வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றது தானே வந்து டோட்டல் ரிசல்ட்டுமே. உங்களுக்கு வந்து இந்த வயசுல இது நடக்கும், இந்த வயசுல நீங்க கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஜோஷியத்துல வந்து நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஏன்னா வந்து இப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம ஃபியூச்சர்லாம் சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் நிறையா இருக்கும். பட் நம்பிக்கை வந்து எனக்கு பெருசா கிடையாது. ஏன் ஏன் அப்படின்னா நான் வந்து என்ன பிலீவ் பண்றேன் அப்படின்னா ஆஸ்ட்ராலஜி வந்துட்டு ஈக்குவல் டு மேனிஃபெஸ்டேஷன். ஸோ நமக்கு வந்து ஒரு இப்போ போய் ஜோசியம் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க வந்து நெகட்டிவும் சொல்லுவாங்க, பாசிட்டிவும் சொல்லுவாங்க. ஸோ வந்து எந்த மாதிரி சொன்னாலும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து அது ரெஜிஸ்டர் ஆயிடும். இப்போ நான் இந்த வயசுல நீங்க கார் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ நீ 24 வயசுல கார் வாங்குவீங்க. நமக்கு இப்போ 20 வயசு அப்படின்னா சரி 24ல தானே கார் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வாங்கலாம்னு இருந்தாலும் சரி நம்ம எப்படியும் 24 வாங்க போறோம் அப்படின்னு நம்ம அதை தள்ளி வச்சுப்போம். ஆனா பிராக்டிக்கலி நம்மளால இப்ப கூட கார் வாங்கலாம் வாங்கணும்னு நினைச்சா. வாங்கணும்னு இருந்ததையும் நம்ம வந்து சரி ஜோஷியத்திலேயே வந்து 24 வயசுனா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பிளானே அப்படி வந்து ஒத்தி வச்சு இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளோட மைண்டை வந்து சப்கான்ஷியஸா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ நீங்க நாளைக்கே வந்து கார் வாங்கிடுவீங்க, இயர் ரெண்டுல நீங்க கார் வாங்கிடுவீங்க அந்த மாதிரி சொன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போ கார் பார்க்க ஆரம்பிச்சு எப்படி சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதுக்கு காசு ரெடி பண்றதுல இருந்து லோனு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி இப்போ இது எண்ட் ஆஃப் த இயர் வந்து நம்ம வாங்கிடுவோம். அப்போ வந்து என்ன நினைப்போம், ஓகே நம்மளோட ஆஸ்ட்ராலஜி இது மாதிரி சொன்னாங்க, வந்து இயர் எண்ட் வாங்கிடும் அதனால வாங்கிட்டோம் அப்படின்னு நினைப்போம். பட் ப்ராக்டிக்கலி வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷனா தான் நான் பாக்குறேன். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அதுக்கு நம்ம எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல அப்படின்னா அது கண்டிப்பா நடக்காது. இப்போ நீங்க 20 இயர் ரெண்டு கார் வாங்கிருங்க அப்படின்னா நீங்க ஏதோ சரி கார் தன்னால வரும் அப்படின்னா வருமா? வராது. நம்ம தான் அதுக்கு ஏதாவது பண்ணி காசு ரெடி பண்ணி லோன் ரெடி பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணாதான் வந்துட்டு பை த எண்ட் நம்மளால ஏதோ ஒன்று வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி என்ன சொன்னாலுமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து இந்த வருஷம் கல்யாணம் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு ஆகாது நம்ம சொன்னா இந்த வருஷத்துலயே வந்து நிறைய பார்த்துட்டே இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபைல் நிறைய பார்த்து ஓகே இந்த வருஷம் நடக்கணுன்றது பாப்பாங்க. ஸோ இன்கேஸ் அது அந்த டைம் லிமிட் தாண்டிச்சுன்னா செலுத்தோட இவ்வளோ இன்னும் இத்தனை வருஷம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டா போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளோட அவங்க சொல்றத நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம ஒரு ட்ராக் போட்டு நம்மளோட ரோட் மேப் ஒன்று பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் வந்து ரியல் ஆஸ்ட்ராலஜி. அவங்க சொல்லிட்டாங்க தன்னால நடக்கும்ன்றது கிடையாது. அவங்க சொன்னதே நம்ம சப்கான்சியஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதை வந்து நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுவோம். பை தி எண்ட் இப்போ வந்து நான் கார் வாங்கிறேன் அப்படின்னு நம்ம நம்பினா நடக்கும். அந்த மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்து இப்போ இன்னும் 2 வருஷத்துல நீங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு போய் நம்ம அப்ளிகேஷன் வாங்கலாம்னா 2 வருஷத்துல ஹையர் ஸ்டடிஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் என்ன சொல்றாருன்னா கம்ப்ளீட்டா வந்து ஆஸ்ட்ராலஜி எல்லாம் நம்பினாலும் அது தன்னால வந்து எதுவுமே நடக்காது. நம்ம வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம வந்து யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம அதை வந்து கேட்டுட்டே இருக்கணும் நீங்க கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு. அதுவே வந்து ஆஸ்ட்ராலஜி நெகட்டிவா சொன்னாலும் சப்கான்சியஸ்லி நம்ம வந்து நெகட்டிவா தான் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது நெகட்டிவா தான் நடக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் எப்படி எப்படி நினைச்சோம்னா சரி நம்ம இந்த ஃபேட் அப்படிதான் அதனால இப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கோம். ஆனா அது கிடையாது. நம்ம வந்து என்ன பே பண்றோம், என்ன ஸ்ட்ராங்கா நம்ம வந்து நம்புறோமோ அதுதான் வந்துட்டு நம்மளோட ஆக்ஷன்ஸே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம நம்புறதுமே வந்துட்டு பாசிட்டிவா நம்பினா இப்போ ஏதோ நெகட்டிவா சொல்லிட்டா கூட அதை வந்து நம்ம வந்து இல்ல அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நினைக்கலாம். பிகாஸ் எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு நம்ம கிட்ட தான் வந்து பவர் இருக்கு. நம்ம நினைக்கிறதுக்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பவர் இருக்கு. ஸோ நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா நம்மளால முடியும் அந்த மாதிரி வந்து கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணா கண்டிப்பா நடக்கும். ஆஸ்ட்ராலஜி வந்து கேட்டு வச்சுக்கலாம். ஆனா கேட்டு வச்சுட்டு அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்பக்கூடாது. இன்கேஸ் அது நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க பாசிட்டிவா சொல்றதெல்லாம் நல்லா வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அண்ட் அது பை த எண்ட் அது கண்டிப்பா நடக்கும். ஸோ அல்டிமேட்லி இது எதுவுமே வந்து எப்படி சொல்றது எழுதி வச்சது அப்படின்றது கிடையாது. இருக்கலாம். பட் ஸ்டில் நம்மளோட எஃபர்ட்ஸ் அதுக்கு இல்லாம வந்து அது பிராக்டிக்கலி நடக்காது.
ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணி நல்லா நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கணும்னு நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டா கண்டிப்பா நமக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இதான் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டா வந்து ஆஸ்ட்ரோ டாக்கோட ஆட் வந்து எனக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சேன். பாய்.